இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, விஆர்ல எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ விஆர்ன்னு சொன்னோம்னா, அது பேர் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க வந்து ஒரு ரியல் டைம்ல ஒண்ணு பார்க்குறீங்க. ரியல் டைம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நேரா பார்க்குறீங்க இல்லையா? அதே ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க பார்க்க முடியாத இடமா இருக்கட்டும், இல்ல நீங்க போக முடியாத பிளேஸா இருக்கட்டும், ஆ இல்ல நீங்க வந்து வேற என்ன சொல்றதுன்னா, உங்களால ஒரு இடத்துக்கு முடியாது. உங்களால ரீச் ஆக முடியாத இடமா இருக்கட்டுமே. ஸோ அந்த ரீச் ஆக முடியாத இடத்த வந்து உங்களால ஈஸியா பார்க்கறதுக்கு ஒரு டெக்னிக் தான் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து இப்பதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கான்னு சொன்னீங்கன்னா, கிடையாது. ஸோ மொத விர்ச்சுவல் ரியாலிட்டி எப்ப வந்து இதாகுதுன்னா வந்துட்டு, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லயே வந்துருச்சு. அப்ப என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய மெஷினுக்குள்ள வந்துட்டு ஃப்ளைட் சிமுலேட்டர் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு ஃப்ளைட் வந்து காஸ்ட் என்ன வரும்னு நமக்கு பார்த்தாலே தெரியும். அதுவும் நீங்க மிலிட்டரி கிரேட் ஃப்ளைட்லாம் பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப அதிகமா காசு வரும். ஸோ அந்த காச வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி விஆர் செட் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது, அந்த கிளாசிக் ஆர்கேட் கேம் செட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு விஆர் இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு உள்ள தள்ள விடுற மாரி இருக்கும். ஸோ அங்க ஒரு பொசிஷன்ல தலைய வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா கேம் விளையாடுறது, இல்ல மத்த சில விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சாரி கேம் விளையாடுற பாருங்க. அவங்க வந்து உள்ள தலையில விட்டுட்டு, அவங்களுக்கு கண்ட்ரோல்லாம் வந்துட்டு ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமா அவங்களால போருக்கு சீக்கிரமா தயாராகவும் முடிஞ்சுச்சு. ஈஸியா அவங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாச்சு. அதுக்கப்புறமும் விஆர் வந்து ஒவ்வொரு ப ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு மாரி வந்துகிட்டே இருந்துச்சு. பட் அது வந்து மிஷினோட சைஸு, அந்த வெயிட் ஹேண்ட்லிங் இதெல்லாம் இருந்தனால அவ்வளவா யாரும் இது பண்றதில்ல. ஏன்னா, நம்ம அட்டாரி எப்ப கோலோட் இருந்தாங்களோ, அப்பயே வந்த கேம்ஸ் அப்பயே வந்து நெறைய கேம்ஸ் 3டி பேஸ் பண்ணி வந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னா வந்து அது கலர் வந்து ஒரு மாரி ரெட்டிஷ் ப்ளூவா சம்திங் ஒரு வித்தியாசமா ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்ல இருக்கும். ஸோ அத நீங்க விளையாட முடியாது. உங்களுக்கு வந்து கண்ணு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஏன்னா, ரெட்டும், ப்ளூவுமே நீங்க வந்துட்டு ஒரு ஒரு விஷுவலா நீங்க வந்து தொடர்ந்து அந்த ஒரு 2 கார்டா இருக்குன்னு வச்சுக்கோமே, ரெட்டும், ப்ளூவுமே வந்துட்டு டார்க் ப்ளூன்னு சொல்லிட்டு 2மே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு விஷுவலி ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதனால தான் வந்துட்டு போக்கிமான்ல ஒரு எபிசோட்ல வந்து அ இதே மாரி அட்டாக் ஒண்ணு நடக்கும். ஸோ அங்க போக்கிமான் என்னாச்சுன்னா, ஒரு சில கண்ட்ரில வந்து அந்த எபிசோட மட்டும் பேன் பண்ணாங்க. இந்த விஷயத்துக்காண்டி அரேபிக் கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் பெரும்பாலான கண்ட்ரீஸ்ல வந்து போக்கிமான் பேன் பண்ணாங்க. இந்த விஆர் வந்து இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, கிடையாது. எப்ப வந்து மொத மூவி இண்டஸ்ட்ரியில வந்துட்டு 3டிய வந்து ஒரு 3டி மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் டிவியா? இல்ல வேற என்ன டிவின்னு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அதுல வந்துட்டு 3டி ஷோ ஒண்ணு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப விகடன்ல வந்து நீங்க அந்த புக் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3டி கிளாஸ் குடுப்பான். அது போகாதுன்னு அப்ப அத புரிஞ்சுட்டு விகடன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில கதைக்கெல்லாம் வந்துட்டு 3டில போட்டு பார்த்தா உங்களுக்கு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன். இப்ப இந்த 3டில என்னோட அனுபவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து 3டி வந்து எங்க அனுபவமாச்சுன்னா வந்துட்டு, அந்த புக்ல பார்க்கும்போது ஒரு கதை ஒண்ணு இருக்கும். அது கதை பேர் ஞாபகம் இல்ல. அது வந்து டிராயிங் வந்து நீங்க நார்மலா பார்த்தா தெரியாது. ஒரு மாரி வித்தியாசமா என்ன சொல்றது? அந்த ரெட்டு அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்கை ப்ளூவா? இல்ல டார்க் ப்ளூ மாரி ஒண்ணு ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஆக்சுவலா 3டி ஸ்பெக்ட்ரம் அந்த மாரி தான் வேலை செய்யும். ஸோ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல கதை படிக்கும்போது வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது 3டில ஃபர்ஸ்ட்டு வீட்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கும்போதா இருக்கட்டும். ஸோ அப்ப பார்க்கும்போது அ அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா, அது ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க நெனச்சு பார்க்கிறத விட இப்ப 3டி பார்க்கும்போது உங்களுக்கு இதா இருக்கும். பட் அப்ப அந்த டைம்ல வந்துட்டு 3டி படம் பார்க்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கும். ஏன்னா, 3டி படம் ஓட்டுற ஸ்க்ரீனும் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாரி அந்த கிளாஸும் வந்து போட்டு பார்க்கும்போது, பக்கத்துல இருக்கிறவைங்கலாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கும். ஏன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்கன்னு இருக்கும். இதுல கண்ணாடி போடுறவங்களுக்கு என்ன கொடுமையா இருக்கும்னா, அந்த வெறும் 3டி கிளாஸ் போட்டு பார்த்தா அவங்களுக்கு சுத்தமா கண்ணு விளங்காது. ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடி மேல கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு இருப்பாய்ங்க. அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கும். சரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் போயிட்டு அப்புறம் 3டி படம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ, காலேஜ்ல போய் 3டி படம் பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம வந்துட்டு அ தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். பட் நமக்கு புடிச்ச நேரத்துல படம் பார்க்குற மாரி இருக்காது. ஏன்னா வந்துட்டு, ஆ நான் காலேஜ் போற டைம்ல வந்து அவதார் படம் நான் காலேஜ் போறதுக்கு முன்னாடியே ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடியே தியேட்டருக்கு வந்து நல்லா ஓடிட்டு போயிருச்சு. ஸோ அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட்டு
இதில வந்த படம். அதாவது 3டி டெக்னாலஜிய வந்து முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பக்காவா கொண்டு வந்த படம். அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்னா, 3டி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு ஒரு 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 ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அ நீங்க வந்து யூசுவலா வந்துட்டு அந்த பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர்ல வந்து நீங்க 3டி ஸ்பெக்ட்ரம் வந்து நீங்க VLC மீடியால போய் நீங்க பார்த்தாலும் தெரியும். அத ஆன் பண்ணீங்கன்னா, பிக்சரோட அந்த ஆப்ஜெக்ட்டோட எட்ஜ் 2 எட்ஜ் இருக்கும் இல்லையா? ஸோ 2 கார்னர்ஸ்லயுமே வந்துட்டு அந்த எட்ஜ் சென்டர்ல என்ன இருக்கும்னா, ரெட்டும், ப்ளூவும் வந்துட்டு அடுத்தடுத்த லேயர் மாரியே இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம நார்மலால கண்ல பார்க்கும்போது, நம்மளால அத வந்து விஷுவலா நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன எப்படி தெரியும்னா வந்துட்டு, ஒரு மாரி கோடு கோடு விழுந்த மாரியே உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபீலா இருக்கும். அதே இது வந்து நீங்க வந்து அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா? நீங்க கண்ணாடி நார்மலா செஞ்சுக்கலாம். அந்த கலர் பேப்பர் வச்சு கூட நீங்க போட்டா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். அப்படி இல்லனா 3டி கிளாஸ் கூட வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த காலத்துல. நீங்க அத போடும்போது என்ன ஆகும்னா, உங்க கண்ணு 2மே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கரெக்ட்டா மீட் ஆகும். ஸோ அந்த மீட் ஆற இடம் வந்து என்ன பண்ணும்னா, கரெக்ட்டா உங்களுக்கு வந்து அத வந்து போலரைஸ் பண்ணும். ஸோ போலரைசிங்ன்னா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, லைட் வந்து இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு இடத்துல நீங்க தூசியா இருக்கும்போது, இருட்டுல நீங்க தூசி பண்ணிட்டீங்க இல்லையா? இருட்டுல நீங்க ஒரு இடத்துல தூசி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க லைட் அடிச்சு பார்க்கும்போது, அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்துட்டு லைட்ல வந்து அந்த ரே பாஸ் ஆகுற மாரி இருக்கும். தியேட்டர் ஸ்க்ரீனுமே அப்படிதான். ஸோ தியேட்டருமே நீங்க வந்துட்டு தியேட்டர் இல்ல நார்மல் ப்ரொஜெக்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேல ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரே வர மாரி இருக்கும். அந்த ரூம்ல வந்துட்டு ஸ் அ அந்த ரூம்ல வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க மேல பார்க்கும்போது ஏதாவது தூசி கீசி மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தூசியோட அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். தியேட்டர்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற முக்கியமான காரணம் வந்துட்டு, நீங்க ஸ்மோக் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டஸ்ட் வந்து உங்களுடைய மூவி எக்ஸ்பீரியன்ஸையே மொத்தமா பாழாக்கிரும். ஸோ, அதனால தான் தியேட்டர்ல ஸ்மோக் பண்ணக்கூடாது, தியேட்டருக்குள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, வேற எந்த பெரிய ரீசன்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாரி தான் வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறது ஒரு மாரி நாய்ஸியா இருக்கும். ஸோ, அந்த நாய்ஸ வந்து போலரைஸ் பண்றதுக்காண்டி தான் அந்த அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ, இந்த மாரி ஒரு டெக்னாலஜிய உடைச்சு வந்தது தான் அவத்தார். ஸோ, அவத்தார்ல வந்து என்ன விசேஷமானதுன்னா வச்சுக்கோமே, அது 3டி வந்துட்டு ஆ நார்மல் இந்த ரெட், ப்ளூ கான்செப்ட் இல்லாம கம்ப்ளீட் போலரைசிங் செட்டப்பா மாத்துவாங்க. நீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3, 4 லேயர் இருக்கிற மாரி இருக்கும். நீங்க வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசிபிள் கன்ஃப்யூஷனா இருக்கும். உங்களால வந்து அந்த இமேஜ வந்து அந்த கிளாரிட்டியோடவே பார்க்க முடியாது. நீங்க நம்ம 3டி ஸ்க்ரீன்ல போய் பார்த்துருந்தீங்கன்னா வித்தியாசமா. ஸோ அந்த 3டி ஸ்க்ரீன்ல வந்துட்டு கிளாஸ் ஒண்ணு குடுப்பாங்க. அது வந்து அந்த ரெட்டு அப்புறம் அந்த டார்க் ப்ளூ அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா? அப்படி இல்லாம வந்துட்டு பியூர் போலரைசிங் கிளாஸா இருக்கும். இந்த கிளாஸோட ரேட் மட்டுமே 450, 500 சம்திங். அந்த அந்த ரேஞ்ச் வரும். ஓரளவுக்கு மீடியம் குவாலிட்டியா இருந்துச்சு. ரேட் ஏற ஏற உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லதாவே உங்களுக்கு நெறைய இது கிடைக்கும். ஸோ அந்த கிளாஸ ஒன்ஸ் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த லேயர் உங்களுக்கு வந்து அந்த லேயர் ஜஸ்ட் தெரியாது. அதுக்கு பதிலா வந்து உங்களால ஆப்ஜெக்ட்ட வந்து ஒவ்வொரு என்ன சொல்றது, அந்த கேரக்டரா இருக்கட்டும், இல்ல கேரக்டரோட நியரஸ்ட் ரேஞ்ச்ல இருக்க இன்டராக்ஷனா இருக்கட்டும், இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்கிரவுண்டு, அங்க இருக்கிற இன்டராக்ஷன் சீனா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். ஸோ இந்த மாரி தான் தியேட்டர்ல செட்டப் போயிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளால வந்துட்டு பழைய படம்லாம் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஏன்னா இப்ப எப்படி சொல்றேன்னா வந்துட்டு, ஜுராசிக் 1998 வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த படத்தோட ஃபிலிம் இருக்கும். ஸோ அந்த ஃபிலிம்ல இருந்து அந்த டெக்னாலஜிக்கு ஏன்னா அவதார் வந்து அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி நல்ல நல்ல படமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, மத்த கம்பெனிஸும் வந்துட்டு என்னன்னு சொல்றது, இந்த 10த் இயர் ஆனிவர்சரி, 20த் இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுல வரும்போது என்ன ஆகும்னா, படத்த வந்து இவங்க ரீமாஸ்டர் பண்ணி விடும்போது 3டிக்கும் சேர்த்து விட ஆரம்பிச்சாங்க. ஸோ அத வந்து தியேட்டர்ல போய் பார்க்க முடியாது. ஏன்னா, இப்ப நீங்க சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலுமே வந்துட்டு அந்த மாரி படம் பெரும்பாலும் போட மாட்டாங்க. புதுசா ரிலீஸ் ஆகுறது கண்டிப்பா 3டி ஸ்க்ரீன் எங்கெங்க அவைலபிலிட்டி இருக்கோ கண்டிப்பா போட்டுருவாங்க. பட் மத்தபடி இந்த இயர் ஆனிவர்சரி எடிஷன்லாம் வந்துட்டு அங்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிற தியேட்டர்ஸ்ல மட்டும் தான் நார்மலா போட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த அவைலபிலிட்டி இல்லல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, சும்மா ஒரு விஆர் ஹெட்செட் மாரி சும்மா நார்மல் ஹெட்செட் அந்த ஆக்குலஸ்லாம் கிடையாது. ஆக்குலஸ்லாம் 30,000 40 அப்பயே 20,000 30,000 இருந்துச்சு. நம்மளால அதுக்கு வாங்குற அளவுக்கு நமக்கு சக்தியும் கிடையாது, காசும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரூ. 1,500 போட்டு ஒரு விஆர் ஹெட்செட் ஒண்ணு வாங்குனோம். ஸோ அந்த விஆர் ஹெட்செட்ல வந்து என்ன ப்ளஸ்ன்னா, நான் வாங்குனதுல வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோலும் வந்துரும். பிளஸ் அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் அப்ப இருந்ததுல குவாலிட்டியான லென்ஸ் அந்த ஹெட்செட்ல வந்து அதான் குவாலிட்டியான ஹெட்செட். அப்புறம் ரிமோட் ஒண்ணு குடுப்பான். ஸோ அந்த ரிமோட் மூலியமா நம்மளால வந்து என்ன சொல்றது, பொதுவா நீங்க வந்து ஒரு ரூ. 200 ரூ. 300 வாங்குனேன்னு வச்சுக்கோமே ஹெட்செட் இப்பயும் அவைலபிளா இருக்கு. அதுல என்ன பிரச்சனைன்னா வந்துக்குமே, இப்ப நீங்க ஏதாவது ஒரு சீன மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும், இல்ல வால்யூம் ஏத்தணும். ஒரு சில நேரத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஸ்டக் ஆயிரும்.
3டி படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆற மாரி இருக்கும். இன்னும் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு ஹெட்செட்ல இருந்துட்டு கழட்டி ஃபோன தனியா எடுத்து, அப்புறம் சரி பண்ணிட்டு திருப்பி அத படத்துக்கு மாத்துற மாரி மாத்தணும். அப்புறம் வந்து என்ன சொல்றது, நெறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, ஆ இத ஓவர் கம் பண்றதுக்குன்னு தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ரிமோட்டோட மாடலோட ஒண்ணு வாங்குனேன். ஸோ ரிமோட் மாடலோட வாங்கி ஃபர்ஸ்ட்டு பார்த்த படம் என்னதுன்னா வந்துட்டு 3டில சைலன்ட் ஹில் படம் ஒண்ணு ஆமா சைலன்ட் ஹில் ஒண்ணு பார்த்தேன். ஹாரரா பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு போடும்போது கண்ணெல்லாம் வந்துட்டு ஒரு மாரி பெயின் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பெயின் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கண்ணெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாரி உங்களுக்கு ஒரு வாமிட்டிங் எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல குடுக்கும். ஏன்னா வந்துட்டு பொதுவா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கும். அது என்னன்னா வந்துட்டு, நீங்க ரெப்ளிகாஸ்ன்னு படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் சொல்றது உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். அது வந்து படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன் என்ன வரும்னா, நம்ம கியானோ ரீவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, மனுஷ மூளையோட மெமரி எடுத்து செயற்கையா குடுத்து, மனுஷன வந்துட்டு ஒரு ஒரு ரொபாட்டிக்கா ஒரு சோஃபியா ரோபோட் மாரி மாத்துறாங்கன்னு வச்சுக்கோமே. உடம்பு வந்து எல்லாமே வந்து மெக்கானிக்கல் பார்ட். மூளை வந்து மனுஷன் மாரி செயல்படுற மாரி இருக்கும். இப்ப என்ன நடக்கும்னா வந்துட்டு, அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வந்தோனே அந்த அந்த ரோபோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது, அது வந்து ஒரு பழைய சோல்ஜரோட இறந்து போன சோல்ஜரோட மெமரிய வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன நடக்கும்னா வந்துட்டு, மூளை என்ன நினைக்கும்னா வந்துட்டு, நம்ம பார்க்குற பாடி இருக்காது இல்லையா? ஆக்சுவலா மூளையோட நம்ம பிசிக்கல் பாடி வந்துட்டு நரம்பு, ரத்தம், சதை ஸோ இதோட ஒட்டி பிணைஞ்ச மூளையால வந்துட்டு டக்குன்னு நட்டு, போல்டு இந்த ஒரு மெக்கானிக்கல் பாடிய பார்க்கும்போது, அந்த மூளைக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. ஸோ, அதான் என்ன பண்ணுவான்னா, நம்மள ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மூளை தவறான சிக்னல் அனுப்பும். ஸோ, அதனால என்ன பண்ணிருவான்னா, கொல்ல வருவாங்க. கடைசியா இந்த மிஷின வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருவாங்க. அப்புறம் லேட்டா கீயானு ரீவ்ஸ் வந்து மாறி, அவனுக்கு வந்து தெரியிற மாரி இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி கான்செப்ட் தான். ஸோ, அந்த மாரி எஃபெக்ட் தான் விஆர் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம மூளை வந்து என்ன நினைக்கும்னா வந்துட்டு, ஆப்போசிட் நடக்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு உண்மையா இருக்கிற மாரி நம்மள வந்து நம்ப வைக்கிறதுக்கு மூளை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ, அந்த மூளைய வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அந்த ஃபோர்சிங் எஃபெக்ட்டால ஒரு சில பேருக்கு தலைவலி நிக்கும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, கொஞ்சம் வாமிட்டிங் எஃபெக்ட் சென்சேஷன் மாரிலாம் இருக்கும். அப்புறம் இந்த விஆர் எஃபெக்ட் இந்த மார்க்கெட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரிலயும் மாறுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த கேம் சொல்லிட்டேன் இல்லையா? 90ஸ்ல வந்த கேம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் PlayStationம் விஆர் கொண்டு வராங்க. ஸோ, அந்த PlayStation விஆர் கொண்டு வரும்போது நெறைய பேர் வாங்கல. ஆக்சுவலா அது வந்துட்டு கொஞ்சம் பேர் வாங்குனாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ, ஒவ்வொரு ஜெனரேஷனா போய் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு கேமிங் பொறுத்தவரைக்கும் நான் அவ்வளவா விளையாட முடியல. ஏன்னா, இதுல வந்துட்டு விஆர் சப்போர்ட் பண்ற கேமும் ரொம்ப கம்மி. ஆனா, நீங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு HTC ஆக்குலஸ் தான் கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப என்னோட ஃபர்ஸ்ட்டு நான் மூவி பார்க்கும்போது எனக்கு கண்லலாம் கொஞ்சம் இந்த வாமிட் சென்சேஷன்லாம் இருந்துச்சு. ஒரு 2 நாள் விட்டுட்டேன். என்னடா இது தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பொறுமையா போட்டு கண்ண வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாம ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டு என்னன்றது அப்புறம் நம்ம நார்மலா நினைக்க ஆரம்பிச்சு நான் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு தான் மூவிஸ் வந்து எனக்கு அந்த சென்சேஷன் இல்லாம என்னால ஈஸியா பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் வந்துட்டு அத எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி வந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த விஆர் எஃபெக்ட் வரும்போது டிஸ்னி அவ்வளவா யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. வார்னர் ப்ரோஸ் வந்து இத பக்காவா யூஸ் பண்ணாங்க. எப்படி நான் சொல்றேன்னா வந்துட்டு, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு படத்தோட ப்ரமோஷனா இருக்கட்டுமே, உதாரணத்துக்கு இப்ப நீங்க போயிட்டு காஞ்சரிங் விஆர் இல்ல ஐடி இட்டு இட்டு சாப்டர் 1 சாப்டர் 2 இருக்கு இல்லையா? அதோட விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வித்தியாசமா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்துட்டு 2 வகையா நீங்க பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு இந்த மாரி விஆர் செட் போட்டு பார்க்குறது. இன்னொன்னு வந்து எப்படின்னா, அ உங்க ஃபோன்லயே வந்துட்டு நீங்க நார்மல் மோடா பார்க்கும்போது ஹரிசாண்டல் பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு, நீங்க வந்து உங்க ஸ்வைப் பண்ண உங்களால வந்து ஸ்க்ரீன ரொட்டேட் பண்ணி, அந்த என்வைரன்மென்ட்ல உங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அந்த நன்னுக்கு வந்து ஒரு சூப்பரா ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு, சேர்ல வந்துட்டு நன்னு உட்கார்ந்திருக்க மாரி காமிப்பாங்க. நம்ம ஆக்சஸ் பண்ற கேரக்டர் வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு பதறி போயிடும். ஸோ, அந்த பதறி போன பிறகு டக்குனு லைட் அமர்ந்து ஆனா ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து அப்புறம் என்ன வரும்னா, வரிசையா பாம்பா வந்துகிட்டு இருக்கும். ஸோ, அவங்க அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்போது, டக்குனு ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். ஸோ, அதெல்லாம் வந்துட்டு ஹாரர்லயே வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அப்புறம் நெறைய டெவலப்பர்ஸுமே வந்துட்டு YouTubeலயே வந்துட்டு ஹாரருக்கு தனியா, அப்புறம் நீங்க நெறைய பார்த்தீங்கன்னா, அந்த ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கு. ஸோ, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு, அது எல்லாருக்குமே எல்லா வீடியோஸுமே விஆர் மோட்
அவைலபிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. பியூரா சப்போர்ட் பண்றது உங்களால 360 வரைக்கும் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன சொல்றது, ஒரு 180 டர்னால மட்டும் தான் நார்மல் வீடியோ பார்க்க முடியும். பியூரா சப்போர்ட் பண்றது 360யால உங்களால வியூ பண்ண முடியும். இந்த மாரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் 3டி படம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, நம்மள அந்த சீன்லயே உட்கார வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப நீங்க அவதார் 2 ரிலீஸ் ஆகும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, நீங்க கண்ணாடி போடாமயே அந்த விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாம்சங்கும் நெறைய தியேட்டர்ல போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்றதும் தெரியல. பட் இந்த விஆர வச்சு நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்துட்டு கேனப்பைத்தனமா படம் எடுத்து வீணா போனாரு. அது யாருன்னா வந்துட்டு 2.0 எடுத்த சங்கர். அதாவது அவங்களோட ஐடியா என்னன்னா வந்துட்டு, படத்த வந்து நம்ம வந்து 3டி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, தமிழ் ராக்கர்ஸ்ல போட மாட்டாங்க. நம்ம சேஃபா இருந்துக்கலாம்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. பட் ஒரு 1 வாரம் கழிச்சு 2டில வந்துச்சு நெனைக்கிறேன். 2டில வந்துச்சு. 2டில வந்த பிறகு இவங்க தமிழ் ராக்கர்ஸ் எடுத்து போட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு தமிழ் ராக்கர்ஸ்ல. என்னன்னா வந்துட்டு, தமிழ் ராக்கர்ஸ் வந்து பெரும்பாலும் படத்த வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. எந்த படமா இருந்தாலும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. பட் 2.0க்கு என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அந்த 3டி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வந்துட்டு, நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு தான் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு, 2.0வோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுல்ல YouTubeல. அப்ப என்ன பண்ணேன்னா, நம்ம விஆர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு கடைசியா தலைவலி தான் மிஞ்சேன். ஏன்னா அது ட்ரெய்லர் அப்பயே எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு படமா மாறிடுச்சு. இப்ப நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி ஹாலிவுட்ல படம் ரிலீஸ் ஆறத பத்தி பேசினேன் இல்லையா? ஸோ என்னோட நான் காலேஜ் படிக்கும்போது வாரம் வாரம் கண்டிப்பா ஒரு 3டி படம் பார்த்துருவேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவத்தார் படம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணேன். எத்தன ஜிபின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30ஓ, 35 ஜிபி வந்துச்சு. அந்த ப்ளூரே ரீமேக்ஸோட சைஸ். ஏன் நான் அந்த ப்ளூரே ரீமேக்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்குற ஒரு நிலைமை வருதுன்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு இப்ப ஒய்டிஎஸ்ல வந்துட்டு நார்மலா வந்து ஒரு பிரிண்ட் எடுத்தீங்கன்னா 3, 3.5 ஜிபி தான் வரும் இல்லையா? அந்த போலரிஸ் கிளாஸ் வந்து நீங்க அமேசான்லயே வாங்கி உங்களுடைய பிசி ஸ்க்ரீன்ல போட்டு பார்த்தீங்க பிசியோ இல்ல நீங்க வந்துட்டு டிவிலயோ போட்டு 3டி இருக்கிறத வந்துட்டு அந்த அந்த இந்த கிளாஸ் செட்டப்க்கு ஏத்த மாரி செட் பண்ணி மாத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அ 3 ஜிபி ஒரு மாரி தான் இருக்கும். 28 ஜிபியும் பிரிண்ட்டும் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா, நீங்க இந்த விஆர் கியர் பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம ஃபோனுக்கும் நமக்கும் வந்துட்டு நியர்லி ஒரு 5 டூ 8 சென்டிமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸே இருக்கும். ஸோ, அந்த 5 டூ 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ வந்து இருக்கிறதுனால, நமக்கு வந்து நீங்க 1080பில பார்த்தாலுமே வந்துட்டு ரொம்ப பிக்சலேட்டடா தான் இருக்கும். காரணம் என்னன்னா வந்துட்டு, அந்த 3 1/2 ஜிபில வந்துட்டு ஒரு 2 1/2 எம்பிபிஎஸோ இல்ல 3 1/2 எம்பிபிஎஸோ தான். ஸோ, இந்த எம்பிபிஎஸ்னா என்ன கணக்கு சொல்றேன்னா, ஒரு ஃப்ரேம் வந்து நெருக்கி 2 3 எம்பியோ இல்ல 3 டூ 4 எம்பியோ தான் வரும். நமக்கு அந்த அளவுக்கு கம்மியா இருக்கிறனால, அதோட பிட் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும். பிட் ரேட் கம்மியா இருக்கிறனால, ஸ்க்ரீன்ல வந்துட்டு பிக்சலேட் அதிகமாகும். பிக்சலேட் அதிகமாச்சுன்னா, உங்களுக்கு வந்து நாய்ஸ் எஃபெக்ட்டும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா, அதே நீங்க 1080பில வந்துட்டு இந்த பிரிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஆம் ரீமேக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில வந்துட்டு நியர்லி ஹை பாசிபிள் பிட் ரேட்ல தான் சிடில வந்து வரும். பொதுவா நீங்க வந்து ஒரு படத்த வெளிநாட்டுல ஏன் டிஜிட்டல் விட பிசிக்கல் காப்பி ஏன் விரும்புறாங்கன்னா, டிஜிட்டல் வந்து ஆ என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, நார்மல் ஏவிசி ஃபார்மேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹச்இவிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆ ஹ ஹச்இவிசின்னா என்ன வந்துன்னா, ஹை எஃபிஷியன்சி வீடியோ கோடெக். அதாவது நீங்க நார்மலா படம் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்265ன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் வந்து ஹெச்இவிசி. எக்ஸ்264ன்றது வந்து நார்மல் பிரிண்ட். இது 2க்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நார்மல் எக்ஸ்264 வந்துட்டு அதோட கன்வர்ஷன் வந்து என்ன சொல்றது? ஓரளவுக்கு டீசென்ட் டீசென்ட்டா இருக்கிற மாரி சொல்லலாம். பட் அதே நீங்க வந்துட்டு ஒரு 1080p ப்ளூரே ரீமேக்ஸ வந்து எக்ஸ்265க்கு மாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தோட அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் மட்டுமே ஒரு 15, 16 ஜிபி இருக்கும். அந்த 15, 16 2, 3 ஜிபிக்கு குறைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்தரா பிட் ரேட்ட மட்டும் குறைச்சுட்டு மாத்துவாங்க. நீங்க நார்மலா மாத்தீங்கன்னா 4, 4 1/2 ஜிபிக்கு வரும். அதே இது நீங்க வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பிட் ரேட் நான் காம்ப்ரமைஸ் பண்றேன். ஆனா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து உங்களுக்கு லைட் அதிகமா இருக்கிற சோர்ஸ்ல வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் தெரியாது. அதே நீங்க வந்துட்டு நைட் சீனு இல்ல டார்க் எங்கெங்க வருதோ உங்களுக்கு நாய்ஸ் வந்து காட்டிக் குடுத்துரும். இந்த 1 1/2 ஜிபி, 2 ஜிபி பிரிண்ட்ல. அதே இது வந்துட்டு நீங்க எக்ஸ்265ல வந்துட்டு ஒரு 4 ஜிபி, 5 ஜிபி பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நாய்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாரி பிரிண்ட் வந்துட்டு ப்ளூரே ரீமேக்ஸ்லேருந்து எடுத்து மாத்தி போடுவாங்க. பட் 3டிக்கு வந்து யாரும் வந்துட்டு மெனக்கெட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணா ப்ளூரே ரீமேக்ஸ் தான் போட்டாகணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, அவதார் வந்துட்டு நெருக்கி ஒரு 32 ஜிபியோ, 40 ஜிபிக்கோ போட்டேன். ஏன்னா படம் வந்து 3 நேரம் லென்த் இல்லையா? ஸோ அப்பயே வந்துட்டு ஒய்டிஸ்லயே நீங்க 4K கூட நீங்க வந்து 3 ஜிபி டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனா அவதார் படம் மட்டும் தான் 4 1/2 ஜிபிக்கு வந்து
ஒய்டிஎஸ்ஏ 4.5 ஜிபி இருக்குன்னா, நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த படத்தோட அந்த பிட் ரேட் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து அந்த படத்த வந்து ஒரு 2 வாரமா உட்காந்து ரேர் பிஜில போட்டு ஏறி 35 ஜிபி என்கிட்ட அந்த என்னத்த ஏத்திட்டேன். ஒன்ஸ் அது ஏத்துன பிறகு படத்த லோட் பண்ணிட்டு, அப்புறம் ஆடியோலாம் மாத்தி தமிழ் இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவதார பொறுத்தவரைக்கும் 2 பிரிண்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒண்ணு 2 1/2 மணி நேரம், இன்னொன்னு வந்து 2:54 நிமிஷம். ஸோ 2 1/2 மணி நேரம்ன்றது தியேட்ரிக்கல் கட்ல வந்தது. அதே மாரி ப்ளூரேல வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து எக்ஸ்டெண்டட் ஃபுட்டேஜ் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எக்ஸ்டெண்டட் ஃபுட்டேஜ் சேர்க்கும்போது அவங்க திருப்பியும் அத 3டிக்கு மாத்தணும். அது வந்து உங்களுக்கு பெரிய ப்ராசஸா இருக்கும். ஆனா நீங்க தியேட்ரிக்கல் கட்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அது வந்து மூவி தியேட்டர் ரிலீஸ் பண்றதுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்த டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அந்த படத்த டவுன்லோட் பண்ண பிறகு அத தமிழ்ல ரீமிக்ஸ் பண்ணி அந்த ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்கும்னா நல்லாருக்கும். ஸோ வந்து நல்லாருக்கும். அதனால வந்துட்டு என்ன பண்ணேன்னா, 640 கேபிபிஎஸ் ஆடியோ ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இப்ப தமிழ் ராக்கர் ஸ்டார்ட்டிங்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு என்ன கட்டது டூயல் டிஸ்க் எடிஷன் சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு. அந்த டிஸ்க்ல வந்துட்டு இந்தியன் ரீஜன் லாங்குவேஜ்லாம் இருந்துச்சு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து இருந்த ஆடியோ குடுத்தாங்க. என்ட்ட இன்னும் அந்த ஆடியோலாம் நான் ஒரு ஆடியோ கலெக்ஷனாவே வச்சிருக்கேன். ஆடியோக்கு மட்டுமே தனியா ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அதுவே வந்து மூவிஸ் ஆடியோ மட்டுமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 ஜிபிக்கு மட்டும் என்ட்ட ஆடியோ மட்டுமே கிடக்கு. அப்புறம் வந்துட்டு ரேரான ப்ளூரேயும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்ட்ட ஸ்கூபி டூவுமே நெறைய இருக்குது. அந்த மாரி ப்ளூரே ஆடியோஸ் வச்சு நெறைய வச்சிருக்கேன். இப்ப நம்ம அவதாருக்கு வருவோமே, அதெல்லாம் மாத்திட்டு பக்காவா செட் பண்ணிட்டு, அப்ப என்ட்ட என்ன ஃபோன் இருந்துச்சுன்னா, லெனோவோல ஒரு ஃபோன் இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு, ஆ நீங்க ஃபோன் எந்த ஃபோன் யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து, அப்புறம் நீங்க எந்த செட்டிங்ல வைக்கிறீங்கன்றத பொறுத்து. ஸோ பொதுவா வந்துட்டு அந்த 3டி படம் எப்படி இருக்கும்னா வந்துட்டு, ஆ சைட் பை சைடு ஸ்க்ரீன்ல இருக்கும். பட் நடுவுல வந்துட்டு ஒரு 2 பிக்சலோ இல்ல 3 பிக்சலோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து என்ன பண்ணும்னா வந்துட்டு, அந்த போலரைஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது? அந்த போலரைஸ் ஆகும்போது அந்த அந்த லேயரோடைய இத வந்து உங்க கண்ணுக்கு வந்துட்டு அத வந்து ஒரு ரியல் டைமா மாத்துறதுக்கு வந்து அந்த பிக்சல் கேப் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா ஒர்க் ஆயிட்டுருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த லேயர் கேப் வந்து விடுறது. நான் அத போட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, எடுத்தோனே ஓப்பனிங் அந்த மேக காட்சி வரும் இல்லையா? ஸோ அது வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படம் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு அந்த ஜேக் வந்துட்டு அந்த எரிக்கிற சீனு, அவங்க அண்ணன அண்ணனோ தம்பியோ பிரதர் தான் சொன்னாங்க. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஸோ அந்த எரிக்கிற சீனு, அப்புறம் வந்துட்டு அந்த இதுல ஸ்பேஸ் ஷட்டில்ல பறக்கிற சீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? மூவ்மெண்ட்ன்றத நான் என்ன சொல்றேன்னா, ஆ இங்க பாண்டோராக்கு வருவாங்க. ஸோ அந்த பாண்டோராக்கு வருவாங்க. அப்புறம் அந்த அந்த நாவியோட அந்த அவதாரோட அந்த நாவியோட இது வச்சிருப்பாங்களே, பாடி ஒண்ணு வச்சிருப்பாய்ங்க. அது இவங்களா க்ளோன் ரெடி பண்ணது. ஸோ அந்த இதுல வந்து அந்த அந்த சீனு, அப்புறம் ஸ்டார்ட்டிங் எந்திரிக்கிறது, ஓடுறது, அப்புறம் ஒரு பாஸ்கெட் பால் சீன் வரும். அதிலேயே அந்த செட்ல வரும். அந்த மாரி போயிட்டு இருக்குது. அப்புறம் பேண்டரா கூட்டு போனாங்க. அதுதான் வந்துட்டு 3டிலேயே ஜேம்ஸ் காமரூனிய அவதார் வந்து இப்படி கொண்டாடுறாங்கன்ற காரணமே அந்த பேண்டோராவோட உலகத்தோட டிசைனு தான். அந்த கிராபிக்ஸோட குவாலிட்டி நெருக்கினா அப்பதான் 4கேயும் வந்துட்டு பரவால்ல. இல்ல அந்த படத்துல தான் 4கேயும் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. என்னது அப்புறம் பார்ப்போம். அப்பதான் 4கேயும் வந்து தெளிவா வந்துச்சு. ஸோ அந்த 4கேயோட எஃபெக்ட்டா இருக்கட்டும், அந்த மூவியோட ஒரு என்ன சொல்றது? அந்த ஒவ்வொரு அந்த பிக்சரும் அந்த பிக்சலேட் ஆகாம அந்த ரீமிக்ஸ்ல பார்க்கறதும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? இது வார்த்தையில விவரிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். அந்த பேண்டரோட அந்த மிதக்கிற இது இருக்கு இல்லையா? அந்த அந்த மலைகள்லாம் இருக்கு இல்லையா? மிதக்கிற மலைகள்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா? அது சூப்பரா இருக்கும். அப்புறம் நீங்க வந்துட்டு அந்த நைட் விட்டுட்டு போயிருவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கால் வைக்கும்போது அந்த பாசி இருக்கு இல்லையா? அந்த எஃபெக்ட் அப்புறம் அந்த அந்த பொதுவா நீங்க வந்து பேண்டோர வந்து நீங்க பகல்ல நீங்க வந்து நார்மலா நம்ம இருக்கிற மாரி நீங்க நெனைச்சாலும், நைட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து அத நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கலர் கிரேடியன்ட்ஸா இருக்கட்டும், அந்த என்ன சொல்றது? அந்த லைட் எஃபெக்ட், அந்த பிக்சரோட ஸ்ட்ரெச் இல்லாம இருக்கும். உங்களுக்கு வந்து நாய்ஸ் இருக்காது, பிளர் இருக்காது. பிளர் தேவையான இடத்துல பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒவ்வொரு மூவ்மெண்ட்டா இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு அதிலேயே 60 எஃப்பிஎஸ்லயுமே நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் 60 எஃப்பிஎஸ் ஒண்ணு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆமா. கிட்டத்தட்ட அந்த படம் மட்டுமே 60 எஃப்பிஎஸ் வந்துட்டு பியூர் 60 எஃப்பிஎஸ்ஸா இல்ல வந்துட்டு கன்வெர்ட்டர் இருக்கிறதா ஞாபகம் இல்ல. கன்வெர்ட்டரா தான் என்னன்னு தெரியல. 45 ஜிபிக்கு மட்டும் வந்துச்சு. ஆமா 1080p பிரிண்ட் 45 ஜிபிக்கு வந்துச்சு அவதார் வந்துட்டு. ஸோ அந்த அவதாரோடைய அந்த பிரிண்ட் எடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு என்ன சொல்றது?
அந்த ஒரு பிட் ரேட்டுமே நல்லா இருந்துச்சு. அந்த பிக்சரோட விதமே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்துட்டு உங்களால வந்துட்டு அந்த அந்த லேக் பார்க்க முடியாது. லேக் மீன்ஸ் அந்த விஷுவல் எஃபெக்ட்ல நீங்க லேக் பார்க்க முடியாது. கதையில மேபி 1, 2 இடத்துல தேவையில்லாம ஜவ்வா இழுக்கிற மாரி இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் கண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது வந்து கரெக்ட்டா புரியும். ஃபர்ஸ்ட்டு இந்த படம் பார்த்தேன். இப்படிதான் வந்துட்டு அவதாரோட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவதாருக்கு அடுத்து நான் பார்த்த படம் என்னன்னா வந்துட்டு இந்த படம். படம் பேர் வந்து என்ன அப்புறம் வந்து ஜுராசிக் பார்க் பார்த்தேன். ஸோ ஜுராசிக் பார்க் பார்க்கும்போது, நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது அது வித்தியாசமா இருக்கும். பட் இப்ப அப்புறமா வந்துட்டு இந்த விஎஃப்எக்ஸ் அப்புறம் கிராபிக்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அது நோட்டீஸ் பண்ற மாரி இருந்தாலுமே, இந்த அப்படியே இந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கேட்கும்போது அந்த படம் வந்து பார்க்கும்போது, நம்ம வந்து டைனோசர் இப்படிதான் இருக்கும்னு நெனச்சு பார்த்த ஒரு படத்த வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேக்கா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் இருக்கே, அந்த படம் நல்லாருக்கும். அப்புறம் வந்துட்டு எக்ஸ்மென்ல ஒரு படம் பார்த்தேன். கரெக்ட்டா அந்த படம் பேர் மறந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு மார்வெல்ல வந்துட்டு இன்ஃபினிட்டி வார் பார்த்தேங்க. அது சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபினிட்டி வார வந்து அதில பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து நெறைய படம் பார்த்துட்டு இருக்கேன் நானு. வாரம் வாரம் படம் பார்க்குறேன். அப்புறம் அசாசின் கிரீட் வந்துச்சு. அது வந்துட்டு 2டில பார்த்தா தூக்கம் வந்துரும். ஆனா 3டில பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெறைய படம் வந்துச்சு. பட் இங்க என்ன பிரச்சனைன்னா வந்துட்டு, தமிழ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு யாரும் எடுத்துட்டு போல. ஆனா தமிழ்ல வந்துட்டு என்ன சொல்றது? அதுக்கு கேப்பபிலிட்டி நான் சொன்னேன்னா வந்துட்டு, எந்திரன் சொல்லலாம். 2.0 கிடையாது. எந்திரன் வந்துட்டு அந்த ஃபைனல் ஃபைட்லாம் ஓரளவுக்கு அவங்களால இந்த பட்ஜெட்டுக்கு பண்ற அளவுக்கு ஓரளவு பெஸ்ட் குடுத்துருந்தாங்க. அந்த ஃபைனல் ஃபைட் அது சூப்பரா இருக்கும். பட் 2.0 வந்துட்டு அது ஒரு படமாவே மதிக்கிறதுக்கு படமா வேணா மதிச்சான்னா, அவன்லாம் மனுஷனே கிடையாது. ஸோ அந்த லட்சணத்துல தான் இங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3Dல எனக்கு வந்து என்ன சொல்றது? அது மூலியமா 3Dயும் கொஞ்சம் நெறைய பார்க்க ஆரம்பிச்சேன். நெறைய டாக்குமெண்ட்ரி பார்க்க ஆரம்பிச்சோம். நெறைய நெறைய விஷயமா இருக்கும். நீங்க 3Dன்றது வந்து என்ன சொல்றது? நம்ம கண்ணு நமக்கு காட்டுறதுமே ஒரு என்ன சொல்றது? ஒரு 3D விஷயமாவே இருக்கட்டுமே. நம்மளால ஒரு ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த ஒரு பேரியர பிரேக் பண்ணுச்சு. இது மூலியமா என்ன நடக்குதுன்னா வந்துட்டு, டூரிசம் வந்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சுச்சு. ஏன்னா வந்துட்டு, ஆ இப்ப நீங்க வந்து என்ன சொல்றது? ஒரு அரியவகை பெயிண்டிங்ன்னு வச்சுக்கோமே, இன்னும் ஒரு சில பெயிண்ட்லாம் ரீஸ்டோர் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலலாம் அப்படியே வச்சிருப்பாங்க. பழைய புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய காலத்து புக்லாம் வந்துட்டு, உங்க மூச்சு காத்து பட்டாலே நொறுங்கிரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு பக்காவா ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏர் டைட்ல பார்த்துருப்பாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, யூசர்ஸால அந்த புக்க என்கிட்ட இருந்து பார்க்க முடியாது இல்லையா? ஆனா ஒன்ஸ் விஆர் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, உங்களால அந்த புக்க வந்து கிட்டயும் உட்காந்து லிட்டரலி யூ கேன் ஹோல்ட் த புக் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது, அதுவும் உங்களுக்கு யூஸா இருக்கும். சின்ன பிள்ளைகளா இருக்கட்டுமே, அவங்களுக்குமே வந்துட்டு அந்த ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கிறதுக்கும், நீங்க வந்து என்னதான் 2டில ஒரு வீடியோ பார்த்து படம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு, நீங்க இந்த 3டி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த எக்ஸாக்ட் எசன்ஸ் ஆஃப் த ஃபிலிமே உங்களுக்கு வந்து புரியும். ஆனா எல்லா படமும் 3டி வந்துருதில்ல. பட் இந்த 3டில வராத வ படம் யார் படம் வரும்னு நான் அதிகமா ஆசைப்படுவேன்னா வந்துட்டு, இவரோட படம். கிறிஸ்டோபர் நோலனோட படங்கள்லாம் வந்துட்டு 3டில வந்தா ரொம்ப நல்லாருக்கும். பட் அவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா வந்துட்டு 3டில எடுத்தோம்னா, அந்த பிராக்டிகல் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு விஎஃப்எக்ஸ் மாரி தெரியும். ஸோ அதனால நான் 3டி எஃபெக்ட் யூஸ் பண்ண மாட்டேன்றாரு. பட் அவர் எடுத்த அந்த இன்செப்ஷன்லாம் நீங்க 3டில பார்த்தீங்கன்னா, அந்த மூவியோட குவாலிட்டியே இப்ப கொண்டாடுறத விட இன்னும் பல மடங்கு அதிகமா கொண்டாடலாம். பொதுவா அந்த 3டி வச்சு வந்து என்ன சொல்றது? டாக்குமெண்ட்ரி 3டில நெறைய இருக்குது. நீங்க வந்துட்டு குறிப்பா சொல்லணும்னா, ஒரு 3, 4 டாக்குமெண்ட்ரி வந்துட்டு ஸ்பேஸ பத்தி டாக்குமெண்ட்ரி இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் வந்துட்டு நீங்க நார்மல் 2டில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களால அந்த இத ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்குது? எப்படி அந்த பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது? உங்களால வந்துட்டு இது பார்க்க முடியாது. அதே இது நீங்க வந்து ஒரு 3டில வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூவி அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? லிட்டரலி நீங்க வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற மாரியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் உங்களுக்கு குடுக்கும். அதுவும் நீங்க வந்துட்டு ஸ்பேஸ் யூஸ் பண்ற சவுண்ட்லாம் நீங்க கேட்டுப்பட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து என்ன சொல்றது? இந்த பாட்டுக்கு வைப் பண்றாங்க இல்லையா? அத விட பல மடங்கு உங்களால அந்த சீன உங்களால ஃபீல் பண்ண முடியும். 5 டாக்குமெண்ட்ரி இருக்குது. அது பேர் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, டிஸ்கார்ட்ல வேணா அந்த டாக்குமெண்ட்ரியோட போடுறேன். லிங்க் முடிஞ்சா ஷேர் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ இந்த மாரி தான். இந்த மாரி டாக்குமெண்ட்ரி நீங்க பார்க்கிறதா இருக்கட்டுமே. நீங்க வந்துட்டு வேற என்ன சொல்றது? நீங்க சூப்பர் ஹீரோ படங்களா இருக்கட்டும், அது 2டில பார்க்கவே இவ்வளோ நல்லாருக்கும். பட் 3டி தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க. பட் ஆஃப்டர் த போஸ்ட் தியேட்டர்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த விஆர்ல பார்த்தீங்கன்னா கூட, உங்களால அந்த இதுக்குள்ளயே கனெக்ட் பண்ண முடியும். ஆனா, இன்னும் ஒரு சின்ன ஒரு டார்க்கான ஃபேக்டர் என்னன்னா வந்துட்டு, அதனால கண்ணு வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும். என்னோட அட்வைஸ் என்னன்னா வந்துட்டு, பொதுவா நீங்க 3டில ஒரு படம் பார்க்குறீங்கன்னா, நீங்க வந்துட்டு பிரைட்னஸ் முடிஞ்ச வரைக்கும்
குறைச்சு பாருங்க. அதோட ட்ரூ கலர்ல பாருங்க. அதாவது ட்ரூ கலர்ன்றது என்ன சொல்றேன்னா வந்துட்டு பிரைட்னஸ் 0ல வச்சுட்டு உங்க ஸ்க்ரீன் வந்து ஒரு மினிமம் த்ரெஷோல்ட் இருக்கும் இல்லையா? இந்த அளவுக்கு தான். இதுக்கு மேல போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த லைட்டோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா நோட்டீஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த லெவல்ல போகாம அந்த நேச்சுரல் செட்டிங்லயே நீங்க வந்து பார்த்தீங்கனாலே, மொபைலோட நேச்சுரல் செட்டிங் நீங்க வந்து பார்த்தீங்கனாலே, உங்களால வந்துட்டு பெஸ்ட் பிக்சர உங்களால பார்க்க முடியும். நீங்க வந்து லைட்ட வந்து ஓவரா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்ணு ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து 3Dலயே பாருங்க. உங்களால வந்துட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே அழகா போக முடியும். நீங்க என்ன சொல்றது நானு? ஒன்ஸ் நீங்க அத வந்து பார்க்க பழகிட்டீங்கன்னா, உங்களால புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்ப வர ஜெனரேஷன் கண்டிப்பா வந்துட்டு அதோட நீட்சி தான் நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு, இப்ப இருக்கிற இந்த மெட்டாவர்ஸா இருக்கட்டுமே, இப்ப நீங்க வந்து மெட்டாவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேனே, நான் காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது விஆர பத்தி பண்ணலான்னு சொன்னேன். பட் யாருமே என்னைய மனுஷனா கூட மதிக்கல. நான் அப்பயே சொன்னேன், இதுதான்டா ஃபியூச்சரு. ஸோ நம்ம இதுலயே வந்துட்டு வித்தியாசமா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நெறைய ப்ராஜெக்ட்லாம் சொன்னேன். யாரும் வேணான்ட்டாய்ங்க. கடைசியில ஒரு குப்பை ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு வெளிய வந்தோம். பட் இப்ப எல்லாருமே யோசிக்கிறாங்க. நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாமோ! இல்ல அப்ப பண்ணி ஒரு ப்ராடக்ட்டா வச்சிருந்தோம்னா, நம்மளே நேரா மெட்டாவர்ஸ்க்குள்ள ஒரு நல்ல கம்பெனியா போயிருந்திருக்கலாமோ! நெறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த விஆரால இவ்வளவு நன்மை இருக்கு. கெட்டது இருக்கா? இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கெட்டதுமே கண்டிப்பா இருக்க தான் செய்யும் ஆப்வியஸ்லி. ஸோ அங்க கெட்டதுன்றது எத பொறுத்து வரும்னா வந்துட்டு, ஒரு பொருள யூஸ் பண்றவங்களுடைய மைண்ட் செட்ட பொறுத்து தான் வரும். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு சொன்ன மாரி தான். ஸோ பைரசிக்கு சொன்ன மாரி தான். அது 2 பக்கம் உள்ள கத்தி. 2 முனை உள்ள கத்தி தான் அது. நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், நீங்க எப்படி இது பண்ணணுன்றது உங்களோட இதுல மட்டும் தான் இருக்குமே தவிர, நீங்க இந்த பொருள குத்தம் சொல்ல முடியாது எப்பயுமே. எப்பயுமே ஒரு பொருள நீங்க குத்தம் சொல்லி, உங்கள நீங்க நியாயப்படுத்திக்கவே முடியாது. அப்படி நியாயப்படுத்துறீங்கன்னா, நீங்க தான் முதல் குற்றவாளி அந்த விஷயத்துல. சரி இந்த விஆரால என்னென்ன பிரச்சனை வரும்னா வந்துட்டு, ஆ நீங்க வந்து மெட்டாவர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட்னாலேயே என்ன பெரிய பிரச்சனைனா வந்துட்டு, நீங்க வந்துட்டு ரியல் டைம்ல உங்களோட இருக்கிற ஹியூமனோட நீங்க பழக வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, மறுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா, நீங்க வந்து என்ன சொல்றது? யாரோ வந்து ஒருத்தர் மெட்டால ஒரு கேரக்டரா இருப்பாரு. நீங்க அவங்களோட அட்டென்ஷன் ஆகலாம். ஸோ அதான் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ரியல் டைம் அட்டென்ஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் வந்து கடுமையா பாதிக்கப்படும். ஏன்னா வந்துட்டு, நீங்க விஆர் செட் போட்டுட்டு இருந்து ஒரு அளவுக்கு அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எது ரியல் டைமு, எது வந்துட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி டைம்ன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து அதிகமா இங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது, உங்களோட ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸும் பயங்கரமா பாதிக்கப்படும். இதால என்ன ஆகும்னா வந்துட்டு, உங்களோட உடல்நிலை ரொம்ப வந்து என்ன சொல்றது, தேவையில்லாத நோய்கள் வந்துரும். உங்களால வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்ப லீட் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, இந்த மெட்டாவர்ஸ் வந்தது தான் வந்து என்ன சொல்றது, பசங்க வந்து பசங்களோ, பொண்ணுங்களோ பொதுவா வந்துட்டு, ஆ செக்சுவலா ஹராஸ் பண்றது வந்துட்டு ரியல் லைஃப்பையும் தாண்டி மெட்டாவர்ஸ்குள்ளயும் போய் பெரிய பிரச்சனையாயிருக்கு. இந்த அளவுக்கு பிரச்சனையாயிருக்கு. ஸோ இதால என்ன ஆகும்னா வந்துட்டு, மக்களுக்கு வந்துட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், பிசிக்கல் டச்சு இந்த ஒரு அந்த பிசிக்கல்ன்ற ஒரு டெர்மையே மக்கள் வந்து முழுசா மறந்து போகவும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. இப்படியே நமக்கு நம்ம ஜெனரேஷன தாண்டி இப்பதான் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோமே, நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன்லாம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப பாதிக்கப்படும். குறிப்பா அது முக்கியமா சொல்றது உங்க கண்ணு தான் முதல்ல இதாகும். ஆனா அந்த டைம்ல வரும்போது டெக்னாலஜி வந்துட்டு எத பேர் பண்ணி தடுக்கிறதுக்கு என்ன வருதோ இல்லையோன்றது அது 2வது. பட் இப்பயே வந்துட்டு சிஸ்டம்ல உட்கார்றவங்களுக்கு, அதாவது சிஸ்டம் மானிட்டர்ல உட்கார்றவங்களுக்கே வந்துட்டு இப்பயே கண்ணாடி போடுற நிலைமை வருது. அப்ப நீங்க விஆர் போடும்போது கண்ணாடி போடுற மாரி இருந்துச்சுன்னா, கண்ணாடி போட முடியாது. ஆப்வியஸா இங்க வந்து கான்டாக்ட் லென்ஸ் தான் போடணும். பட் அப்ப வந்துட்டு இப்பயே வந்துட்டு மொபைல்லயே வந்து ஸ்பெக்லயே கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்க்ரீன. இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கு லென்ஸா மாறும். கூகுள்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சா? இல்லையான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு மெயின் மெசேஜ் என்ன ஆகும்னா வந்துட்டு, எம்ப்ளாயி எம்ப்ளாயி ரேஷியோவும் இதால கடுமையா பாதிக்கப்படும். எம்ப்ளாயி ரேஷியோக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்க. என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்த்தாலும், நீங்க நேரா போய் பார்த்தா தான், பக்கத்து இருக்க டீம்மேட்டா இருக்கட்டும், ஸோ அவங்களோட உங்களால ஒரு ரியல் டைம் ரிலேஷன்ஷிப்ப வந்து உங்களால பில்ட் பண்ண முடியும். அத விட்டுட்டு நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு விஆர்லயே நாங்க வந்து பார்க்குறோம், பழகுறோம்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரியல் டைம்ல பார்க்கும்போது அவங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியே நீங்க வந்து மறந்து போயிருவீங்க. ஸோ இதால என்ன ஆகும்னா வந்துட்டு, உங்களுடைய பிசிக்கல் லைஃப் வந்து
அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன்னா பிசிக்கல் லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அப்புறம் வந்துட்டு ஏஐயோட டாமினன்ட் வந்து செல்ஃப் ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்லயே வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். இது ஏன் நான் வந்து சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ரியல் டைம்ல தான் இருக்கீங்கன்னா, நீங்க ஃபேன் போடுவீங்க, நீங்க தான் அமத்துவீங்க, உங்களோட உடல் உழைப்பு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். நம்ம இந்த கரெக்ட்டா தான் பண்றோம் இல்லையான்றது. ஏஐ வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ நீங்க அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களால வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, மிஷின்ஸ டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறீங்க. ஸோ மிஷின்ஸ டிபெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா வந்துட்டு, உங்களால வந்து எந்த வேலையுமே ஒழுங்கா பார்க்க முடியாது. எதுக்கு எடுத்தாலுமே மிஷின கூப்பிடுறது. இப்போ வந்து என்ன சொல்றது? சிரி, அ உன் "ஏ சிரி", "ஓகே கூகுள்", அப்புறம் இந்த பிக்சாரா என்னமோ ஒண்ணு சாம்சங்கோட ஒண்ணு இருக்குமே. அப்புறம் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் கோர்டானா. ஸோ இந்த மாரி இதையே வந்துட்டு இப்ப நெறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூவிஸ்லயும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதால என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து ரொம்ப இருக்க இருக்க சோம்பேறி ஆயிருவீங்க. இப்படி சோம்பேறி ஆக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஒர்க் இல்லையா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்துட்டு உங்கள நீங்களே வந்துட்டு மிஷினோட ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப நீங்க அப்போ இதால என்ன நடக்குதுன்னா வந்துட்டு, உங்களோட வேலைய வந்து நீங்க ஒரு மிஷின் தான் ஓவர்டேக் பண்ணும். ஏன்னா டெக்னாலஜியோட வளர்ச்சின்றது கருவேல மரம் மாரி தான். நீங்க வந்துட்டு மேல என்னதான் வெட்டிட்டே இருந்தாலும், அடியில இருக்கிற வேர், அதாவது இந்த ஏஐயோட நீடுன்றது நீங்க மேலோட்டமா என்னதான் பேசி பேசி நீங்க வந்து அத வெட்டி வெட்டி வீழ்த்தணும்னு நெனச்சாலும், பட் வேரோட்டமா பார்த்தீங்கன்னா, எப்பயோ வந்துட்டு அதோடைய எல்லைய தாண்டி ரொம்ப பரவலா போக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப ஏஐனால வந்து என்ன பண்ற முடியும்னா, நீங்க குறிப்பிட்ட கீவேர்ட் குடுத்தீங்கன்னா இசை எழுத முடியுது. ஏஐயால படம் வரைய முடியுது. அப்புறம் ஏஐயால நெறைய இடத்துல டாமினன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஒர்க்க வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடு மெஷினரிஸ வந்துட்டு ஸ்பீடிங் இன்கிரீஸ் பண்ண முடியுது. இன்னும் நெறைய நெறைய ஒரு சில அட்வான்ஸ்மென்ட் நெறைய வர ஆரம்பிக்கிறதுனால, ஹியூமனுக்கும் இதால நெறைய பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யுது. ஸோ இதுவுமே ஒரு மெயினான ரீசன் தான். அப்புறம் இன்னொரு மெயினான ரீசன் என்ன ஆகும்னா வந்துட்டு, ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப குழந்தைத்தனமா மாறிடுவாங்க. ஸோ இந்த குழந்தைத்தனம்ன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இல்ல ஏதோ ஒரு இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க பிசிக்கலா பார்த்து பேசும்போது, பழகும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷனோ, இல்ல அவங்களோட பாடி லாங்குவேஜோ உங்களால அனலைஸ் பண்ண முடியும். நீங்க அதுக்கேத்த மாரி உங்கள மாத்திக்கிறதோ, இல்ல புரிஞ்சு விட்டு குடுத்து போறதோ, ஸோ அந்த மாரி ஏதாவது என்ன சொல்றது? ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும். பட் நீங்க வந்து இதே இது வந்து நான் வந்துட்டு மெட்டால ஒருத்தவங்கள பார்த்தேன், இது பண்ண போறேன், பழகுறேன்ற வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த இன்ட்ராக்ஷனே விட்டு போயிரும். இப்ப இருக்கிற மெட்டால வந்து என்னன்னா வந்து நீங்க 3Dயா நீங்களே வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆள தான் கிரியேட் பண்றீங்களே தவிர, உங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டிய வந்துட்டு உங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டி எத சொல்றேன்னா, நேச்சர் வந்து உங்களுக்கு குடுத்துருக்க அந்த ஐடென்டிட்டிய வந்து நீங்களே வந்து வெறுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா வந்துட்டு, இங்க இருக்க சொசைட்டில இருக்கிறவங்களுக்கே பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கருப்பா இருந்தா ரொம்ப மோசமா இருக்கான். கருப்பா இருந்தா இவன் அயோக்கியன், கருப்பா இருந்தா இவன் திருடன், கருப்பா இருந்தான்னா இவன் லோ கிளாஸ் பீப்பிள். ஸோ இந்த மாரி ஒரு நிறத்த வச்சு ஒருத்தன டிஃபைன் பண்ற நடைமுறை இன்னமும் இங்க இருக்கு. ஒன்ஸ் நீங்க மெட்டால போயிட்டீங்க, நீங்க உங்களோட என்னோட பெர்சனாலிட்டி நான் திருப்பி கொண்டு வர நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அந்த சைபர் புல்லிங்க தாங்க முடியாது. ஏன்னா, உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸும் நீங்க அங்க தான் தேடணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எதிரி அங்கருந்து தான் வருவாங்க. நீங்க மெட்டாவர்ஸ்ல கண்டிப்பா ஃபுல்லா போகணும்னு நினைச்சீங்கன்னா. ஸோ இந்த மாரி விஷயத்தினால தான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களோட விஷயங்கள் வந்து முடிஞ்ச வரைக்குமே இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்ப ஒரு 2 வருஷம், 3 வருஷம் முன்னாடி Google Pay யூஸ் பண்றது வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப ரேரா தான் இருக்கும். பட் டியூரிங் லாக்டவுன் அண்ட் ஆஃப்டர் லாக்டவுன்ல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு, அதோட யூஸ் கேஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்ப என்ன சொல்றது? இப்ப Paytm-ஆ இருக்கட்டும், PhonePe-யா இருக்கட்டும், நீங்க ஃபோன் ரீசார்ஜ் பண்ணா உங்களுக்கு காசு பிடிக்க ஆரம்பிக்கிறான். Google Pay மட்டும் தான் இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கானுங்க. பட் நம்மளுடைய நிம்மி மாமி கூட என்ன பண்றாங்கன்னா, புதுசா வந்துட்டு நாங்க அதுக்கும் டாக்ஸ் கொண்டாடுறோம்ன்றாங்க. கிரிப்டோ கரன்சி அது ஒரு பெரிய பிரச்சனை. பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அதுக்குமே வந்துட்டு டாக்ஸ் போட போறாங்க. இந்த மாரி டிஜிட்டலா எல்லாருமே மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சம்பாதிக்கிறது வந்துட்டு நம்ம எங்க வருது, எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, இப்ப நம்ம பேங்க் எல்லாமே டிஜிட்டல் ஆனா நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். முன்னாடி பேங்க் போய் பார்ப்பாங்க. அக்கவுண்ட்ல இருக்கிற பாஸ்புக்க வந்து பிரிண்ட் எடுப்பாங்க. என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எடுப்பாங்க. ஆனா, இப்ப நம்மள்ல 90, 95% பேர் வந்துட்டு அடிச்சு சொல்றேன், கடைசி ஒரு 1 வருஷம், இல்ல 2 வருஷமாவது மினிமம் நம்ம வந்துட்டு பேங்க்க போய் எட்டி பார்த்துருக்க மாட்டோம். இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டோம். நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன காசு வருது, போகுது அவ்வளோதான். ஆனா எங்க காசு போகுது, என்ன ஆகுதுன்ற விஷயமே நம்ம வந்து பார்க்க மாட்டோம். கேஷ் எப்பவுமே பிசிக்கலா இருந்தா தான் நம்மளால வந்துட்டு சர்வே பண்ண முடியும். இப்ப நீங்க Google Pay, PhonePeன்ற பொழுதே ஒரு சில நேரம் அது உங்கள வந்துட்டு சைக்காலஜிக்கலாவே உங்கள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். என்னடா இது வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு
உங்கள அறியாமயே உங்களோட பொருள் மேலயே உங்களுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிக்கும். இந்த மாரி ஒரு சில சோசியல் டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களயே ரொம்ப ஆட்கொள்ள ஆரம்பிச்சுரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அட் எண்ட் ஆஃப் த டே மெட்டாக்குள்ள போறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பெரும்பாலானோர் கிடையாது. நான் உட்பட இங்க இருக்கிற யாருக்குமே கிடையாது. ஏன்னா, இப்ப என்ன சொல்றதுன்னா, ஆ இப்ப நம்ம ரியல் டைம்ல பேசும்போதே ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டான்னா அஃபெண்ட் ஆறது, உண்மைய சொன்னா அஃபெண்ட் ஆறது, உண்மைய சொன்னா அஃபெண்ட் ஆறது எதோ சொல்றேன்னா வந்துட்டு, இந்த சங்கிகள்ட்ட வந்து நம்ம ஏதாவது உண்மையான கருத்து சொன்னோம்னா இதாயிருது. மனதர்மம் வந்துட்டு லூசு ஒரு உப்புக்கு உதவாத ஒரு பண்டமா இருக்குன்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டானுங்க. ஸோ இந்த மாரி ஒரு சில இது ஒத்துக்காதம்போது, இந்த Facebookல போய் உட்காந்து ஒருத்தன திட்டுறது, ஒருத்தன பெர்சனல் அபியூஸ் பண்றது, அவங்கள மார்க் பண்ணி ஒரு தவறான இதுல காமிக்கிறது. ஸோ இந்த மாரி இது நடந்துகிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி மெட்டா ஒர்க்கே சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாரி விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. நான் என்ன எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு, எப்ப ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏஐ வருதோ, அப்பயே நீங்க வந்துட்டு உங்களுடைய மனுஷத்தன்மை நீங்க இழக்கிறீங்கன்னு தான். இப்ப என்ன சொல்றது? பெரிய பெரிய கம்பெனில ஏன் அத நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவங்க போடுறத வந்து நாளைக்கு வந்து பல மடங்கு எடுக்கலான்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால தான், Facebook வந்துட்டு அவங்களுடைய பேரையே மாத்தி மெட்டானே பேர புதுசா மாத்தி, அத வந்து ஒரு பெரிய பிராண்டாவே கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் பெரிய பெரிய கம்பெனி வருது. அதனால தான் HTC தான் வந்து ஃபோனு தான் நக்கிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு, VR கியர் செட்டா தயாரிச்சுட்டு இருந்தாய்ங்க. ஆக்லஸ் இருக்கு இல்லையா? அப்ப அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெட்டா வாங்கிருச்சு. ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மனுஷனுக்குள்ள இருக்கிற மனுஷத்தன்மையே கொஞ்சம் கொஞ்சமா இதாகி போயிருமோன்ற ஒரு பயமுமே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க இன்னைக்கு நான் சொல்லியோ, இல்ல ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லார்ட்டயுமே ஃபோன் எந்த அளவுக்கு அத்தியாவசியமான பொருளா இருக்குதோ, அதே மாரி தான் அந்த VR கியர் செட்லாம் எல்லாருமே அத்தியாவசியமா மாறப்போகுது. ஸோ அத நம்மளால தடுக்கவும் முடியாது. அங்கேயும் ஏஐ வரதான் போகுது. நம்மளுடைய மனுஷத்தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா போயிரும். மக்கள் வந்துட்டு ஒரு 4 செவுரு தான் உலகம்னே மாற ஆரம்பிச்சுருவாங்க. இந்த VRன்றது என்ன சொல்றது? என்னைக்குமே ஒரு டெக்னாலஜிய வந்து தேவைக்கு பயன்படுத்தணுமே தவிர, ஒரு சோம்பேறியா ஆக்குதுன்னு தெரிஞ்சா, முடிஞ்ச வரைக்கும் அத விட்டு வெளிய வந்துரணும். ஆனா அத விட்டுட்டு, அது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம், ஈஸியா பண்ணலான்றது வந்துட்டு உங்க உங்க தேவை வந்து என்னைக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? ஒரு யூஸ் கேஸ்ன்றத விட வந்து உங்களுடைய ப்ளஷருக்காண்டி யூஸ் பண்ற மாரி எந்த டெக்னாலஜியும் போயிறக்கூடாது. ஓகேயா? ஸோ அந்த மாரி கேஸ்க்கு நீங்க போயிருச்சுனாலே, உங்களால வந்து நார்மலா லைஃபே லீட் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு வந்து ஒரு சில பேரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கே பெரிய பெரிய பிரச்சனை வருது என்னனாலும் WhatsAppல மட்டும் தான் பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். ஸோ நெறைய பேரு காலேஜ் படிச்சு காலேஜ் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்லலாம் ஜாலியா இருப்பாங்க. அ எப்ப வந்துட்டு ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இல்லைன்னா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றது? நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோன் பேசுனா பரவால்ல. பட் அது டெக்ஸ்டிங்ன்னு வரும்போது ஒரு வேற எல்லைக்கு போகுது. அதே மாதிரி ஒரு சில லீக்கெல்லாம் நெறைய பேரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டே வந்துட்டு டெக்னாலஜி வந்து நம்ம கைக்குள்ள நம்மளால கண்ட்ரோல் பண்ற முடியிற அளவுக்கு இருக்கும்போதே, இந்த அளவுக்கு நெறைய பிரச்சனை வரும்போது, நீங்க ஒரு ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் போணும். இப்ப நீங்க அது மெட்டா போயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் ரெகக்னிஷன் இல்லாம உங்களால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. நாளைக்கு என்ன சொல்றது? நாளைக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு போகணும்னு நீங்க இது பண்ணீங்கன்னா, நீங்க ரிமைண்டர் செட் பண்றதா இருந்தாலுமே நீங்க வந்து மெட்டா கியர் செட்ல போட்டிருந்தீங்கன்னா, உங்க ரிமைண்டர் நீங்க வந்து வாய்ஸ்ல தான் சொல்ல முடியும். உங்களால டைப் பண்ண முடியாது. ஏன்னா, விஆரோட ஒரு டிராபேக்கே உங்களால வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர, அது ஓவர்டேக் கண்ட்ரோல் எடுக்க முடியாது. உன்னை கண்ட்ரோல் வச்சு எடுக்கலாம்னு நீங்க சொன்னீங்க. பட் கண்ட்ரோல் வச்சு எடுக்க முடியாது. விஆர்ன்றது அந்த அந்த வேர்ல்டுன்றது அந்த என்விரான்மென்ட்லாம் வேற. நம்ம ரியல் கேஸ் என்விரான்மென்ட்ன்றது வேற. இந்த மாரி தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல வந்து என்ன சொல்றது? டிவி பார்த்தா நாசமா போயிருவேன்னாங்க. டிவி ஓரளவுக்கு எல்லாரையும் மாத்துச்சு. அன்டச்சபிலிட்டி ஒழிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, டிவி வரும்போது இன்னொரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, தியேட்டர்ல படம் வராதுன்றாங்க. பட் இப்பயும் தியேட்டர்ல விசாரிக்கிறது தான் போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்த பிறகு அப்பயும் இதே மாரி தான் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஓடிடி வரும்போது திருப்பி தியேட்டர்ல இந்த மாரி பிரச்சனை தானே வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்தபோது டெக்னாலஜி வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்மளால தடுக்க முடியாது. பட் அதுல வந்து ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸோட இருக்கணும். ஏன்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளும் வந்துட்டு இந்த பூமியில ஒரு மிருகம் தான். மனுஷன்றத என்ன சொல்றோம்னா, 6வது அறிவுன்னு ஒண்ணு வச்சிருக்கனால தான் நம்ம மனுஷன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, இங்க இருக்க நெறைய பேர் 6வது அறிவு வந்துட்டு மண்டையில வச்சிருக்காய்ங்களா? இல்ல உட்கார இடத்துல வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அது யாருன்றது என்ன சொல்றது? நம்ம பாரதிராஜா கட்சியில இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். சரி. ஸோ இந்த மாரி தான். நீங்க வந்து ஒரு விஆர் எப்படி பார்க்குறீங்கன்றது உங்களோட விருப்பம் தான். அது உங்களோட முடிவு தானே தவிர, நான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த டாபிக்கு அவ்வளோதான் என்னோட தாட்ஸு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸு மெட்டாவ பத்தி பேசுனது அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி.
நன்றி. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு Instagram பேஜ் இருக்கு, Twitter பேஜ் இருக்கு. கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு கீழ போட்டுருக்கோம். அப்புறம் Discord லிங்க் இருக்கு. Discordல வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. நல்லா பேசியிருக்கேனா, இல்லையான்றத நீங்க ஷேர் பண்ணலாம். அப்புறம் Instagramல இருக்கேன். நீங்க வந்து என்னோட வந்து மெசேஜ் பண்றதா இருந்தா Instagramல நீங்க மெசேஜ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இது இருக்குது. வேற என்ன சோசியல் மீடியா Twitter இருக்கு. அங்கேயும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். வேற என்ன இருக்குன்னா, நீங்க உங்க ஃபீட்பேக்க குடுங்க. ஸோ உங்க ஃபீட்பேக் தான் எங்கள வளர்க்குமே தவிர, வேற எந்த விஷயமும் எங்கள வளர்க்காது. ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ ஆல்.